தமிழ்நாடு அரசு பேருந்தில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லாமல் இருந்துச்சு. இதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் அத்தனை பேரும் போராடி குரல் கொடுத்து, நீ ஒற்றியா இல்லை நாங்களே போய் தமிழ்நாடுன்னு எழுதவா ஒட்டவான்னு கேட்டு இறங்கி களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற பேருந்துகளில் தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை ஒட்டினான். அதை பார்த்து மிரண்டு போய் இன்றைக்கி இந்த ஆட்சி பேருந்துகள்லேயே தமிழ்நாடு அப்படிங்கிற எழுத்துக்களை பேருந்துகளில் ஓட விட்டுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு, என்ன கிழிச்சிருச்சு அப்படின்னு கேட்குற அந்த அறிவிலிகள்லாம் இதை பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வழக்கமாக அண்ணன் சீமான் களத்தில் இறங்கி போராடி ஒரு சில விஷயத்தை சாதித்து காட்டுவார். மக்களுக்காக பல விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இந்த விடயத்தில் சீமானவர்கள் களத்திலே இறங்கலை, தான் தம்பிமார்களை தான் ஏவி விட்டார். அவங்க மட்டுமே போராடி ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கூட்டத்தை தான் பின்னாடி சீமான் வச்சுருக்காருன்னு நம்ம யோசித்து பார்க்கணும்.